நுழைஞ்சு வரது பாருங்கள் வீட்டுக்குள்ளே. நம்ம பாசையில் டிப்போனே வச்சுப்போம். பஸ் டிப்போ இப்படி தான் இருக்குது. எல்லாருமே வந்து திருமண ஜோடிகள் செலிப்ரேஷனே, அதாவது இங்கே வெட்டிங் செரிமனியே இங்கேயே வெட்டிங்கே பண்ணுறாங்க. பழங்கள் இருக்குது ஃப்ரெஷ்ஷாக. கூடையை பாருங்கள், அண்ணன் கூட மாரி இருக்குது. ஏதோ அதிர்ஷ்டம் இருக்குது. என்னவா இருக்கும்? ஆப்பிள் சிரப்பு. ஆஹா வாசனை கும்முன்னு இருக்குது. ஆகா ஆகா கமர்ஷியலில் வர மாதிரியே இருக்கா. கையிலேயே சாப்பிட்றலாம் நம்மளை பொறுத்த வரைக்கும். பட் ஆனால் மக்கள் இருக்கிறதுனால அவங்க ஏதாவது தப்பாக நினைப்பாங்களான்னு தெரியல. வணக்கம் மக்களே, இங்கே பாருங்கள், நான் இப்போ வந்து ஃபிலடெல்ஃபியான்ற ஒரு மாகாணத்தில் யூஎஸ்ஏல தான் இருக்கேன். இப்போ வந்து உங்களுக்காக இந்த ரமடா ஹோட்டலில் இருக்கேன். இந்த இடத்துல நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு இன்ட்ரோ தந்துட்டு உள்ளே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். இங்கே பாருங்கள், காலையில் ஒன்றும் சன்செட் ஒன்றும் அவ்வளோ பிரம்மாண்டமாக இல்லை. ஏன்னா அந்தமாரி வியூ பார்க்கணுன்னா நம்ம மவுண்டன் சைடு போகணும். கொஞ்சம் ட்ராவல் பண்ணுறதுக்குலாம் காலையிலலாம் ஊபர்லாம் கிடைக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் என்னால் போக முடியல. அதனால் மன்னிச்சிக்கோங்க. வேறு ஏதாவது ஆப்ஷன் கிடைச்சா கண்டிப்பாக அதெல்லாம் காட்டுறேன். சரி, இப்போ வந்து நம்ம ஹோட்டல் டூர்லாம் பார்த்துருப்பீங்க. அதேமாதிரி பக்கத்தில் இருக்க ஏரியா அந்த வில்லேஜ்லாம் போய் காட்டினேன் உங்களுக்கு. நடந்தே வாக்கிங் டூர் மாதிரி போய் அதுக்கப்புறம் ஒரு சில ஃப்ரூட்ஸ் எல்லாம் நம்ம போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். இந்த இடத்துல இருக்க லோக்கல் பிளான்ஸ் எல்லாம் பார்த்தோம். இப்போ நம்ம போயிட்டு சாப்பிட போகிறோம். வந்துட்டோம், அங்கே ரெடியாக இருக்குன்னு நினைக்கிறேன். பிரேக்ஃபாஸ்ட். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் இஸ் ரெடி. ஓகே, மே ஐ ஜாயின்? ஓகே, தேங்க்யூ. ஓகே, நம்ம வந்து கேட்டுக்கிட்டோம். இப்போ போயிட்டு நம்ம சாப்பிட்றலாம். ஓகேங்களா? சத்தம் போடாமல் சாப்பிட்டா மற்றவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகாது. எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ மக்கள் இல்லை உள்ள, அதனால் ப்ராப்ளம் வராதுன்னு நினைக்கிறேன். அழகாக நம்ம பேசிக்கிட்டே சாப்பிட்றலாம். ஓகே சரி. இங்கே வந்து நம்ம இங்கே தான் இருக்கோன்றதுக்கு வந்து அவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஆல்ரெடி. நம்ம பாட்டு எடுத்து சாப்பிட்டுக்கலாம் போல். இப்போ நம்ம உள்ளே வந்தாச்சு. உள்ளே இருக்க எல்லாத்தையும் உங்களுக்கு நான் காட்ட பார்க்குறேன். இங்கே வந்து ஒரு தோராயமாக எனக்கு தெரிஞ்சு ஒரு 30 பேர் உட்காரலாம்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு இந்த இடத்துல அந்த ஸ்பேஷியஸாக இருக்குது. 30லேருந்து ஒரு 40 பேர் கூட உட்காரலாம்னு நினைக்கிறேன். நல்லா இருக்குது இடமே. உங்களுக்கு காட்டுறேன், வாங்க போயிடுவோம். இப்போ காட்டுறேன். இப்போ வந்து பிரேக்ஃபாஸ்ட்டில் வந்து இந்தமாரி வச்சுட்டாங்க. பஃபெட். யூஸ் க்ளீன் பிளேட் வென் ரிட்டர்னிங் டு பஃபெட். இது நம்ம நோட் பண்ணணும். தைவான்லலாம் இந்தமாரி பஃபெட் சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்களேன். பஃபெட் வந்து எப்படின்னா வந்து நம்ம வந்து ஒரே பிளேட்டை திருப்பியும் போய்ட்டு கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். புது பிளேட் வந்து ரொம்ப ஹைடெக்கான ஹோட்டல்கள்லாம் போனால், கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான இடங்களுக்கு போனாங்க. ஆனால் இங்கே வந்து இந்தமாரி நார்மலான ஹோட்டல் தான். இது ரொம்ப பெரிய ஹோட்டல்லாம் கிடையாது. பட் இங்கேயும் உட்காந்துமே இப்படி தான் பண்ணுறாங்க. இந்தமாரி ஒரு பிளேட்ஸ் வச்சுருக்காங்க. நம்ம ஊரில் இதுலாம் கோயிலுக்கெலாம் போனோம்னா இருக்கும் அந்தமாரி பிளேட். இது ரொம்ப சிம்பிளான பிளேட்டு. அதுக்கப்புறம் இந்தமாரி மஃபின்ஸ் மாதிரி இருக்குது. இதெல்லாம் ப்ரெட் வெரைட்டி தான். அதுக்கப்புறம் அந்த பட்டரு, சீஸு, அந்தமாரி ஐட்டங்கள்லாம் இருக்குல்ல, ஜாம்லாம். பழங்கள் இருக்குது ஃப்ரெஷ்ஷாக. கூடையை பாருங்கள், அண்ணன் கூட மாரி இருக்குது. அப்போ முரத்தனமாக இருக்கானா கூட வந்து நல்லா ஹெவியாக இருக்கும் போல. அலுமினியத்துலேயும் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த கார்ன்ஃப்ளேக்ஸு இதெல்லாம் இருக்குது. இதுக்கப்புறம் இது உள்ள என்ன இருக்குன்னு தெரியலையே, ஏதோ சாதம் மாதிரி ஏதோ தெரியுது. ஃபுல்லாக கூடிய எம்டியாக இருக்குது. சர்ப்ரைஸ் போல். ஓகே, எடுத்து வந்து வைப்பாங்களா அப்புறமா? ஒரு வேளை இது இங்கே என்னதோ ஸ்க்ராம்பிள் எக் போல். ஸ்க்ராம்பிள் எக் இருக்குது. இது எம்டி. எது எம்டி எது இதுன்னு மென்ஷனே பண்ணல. இங்கே வந்து ப்ரெட் இருக்குது பாருங்கள். நல்லா அப்படியே சூடு ரீட்டிங் பண்ணுறதுக்காக இப்படி வச்சுருக்காங்க. நல்லா இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் மேப்பிள் சிரப்பு. இதுதான் நான் சொன்னேன், கனடாவில் வந்து ரொம்ப ஃபேமஸ்னு. இந்த மேப்பிள் சிரப் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஒரிஜினல் ரொம்ப எக்ஸ்பென்சிவ்னு இந்த மேப்பிள் சிரப்லாம். அதுக்கப்புறம் இங்கே ஒன்று இருக்குது. இது என்ன இருக்கும்? பொட்டேட்டோ பாருங்க, அழகாக துண்டாக நறுக்கி சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஆவி பறக்க இருக்குது. டெய்லி ரீட்டிங் பண்ணுறதுக்காக தான் இதெல்லாம் இருக்காங்க. இது ஏதோ அதிர்ஷ்டம் இருக்குது. என்னவா இருக்கும்? இந்த ஃப்ரைடு மாதிரி தான் தெரியுது. சாப்பிடுவோம். எதுவும் மென்ஷனே பண்ணல இங்கே. இது எதுவுமே போடல. ஆக்சுவலாக போட்டிருந்தா ஒன்றும் நல்லா இருந்திருக்கும். இது வந்து டோஸ்ட் பண்ணுறதுக்கு ப்ரெட் இங்கே இருக்குது. இந்த டோஸ்டரில் வச்சுட்டு அப்படியே அந்த ரொட்டேட் ஆகி கீழே கரெக்ட் ஆகிடும். பாருங்கள், நம்ம இப்போ எடுத்து ஒன்று பண்ணி காட்டுறாங்க அப்படின்னா. சரி, அதுக்கப்புறம் இங்கே வந்து சாஸ்லாம் இருக்குது. அப்புறம் மைக்ரோவேவ் இருக்குது. இது உள்ள வந்து இதெல்லாம் நம்ம எடுத்து சாப்பிடக்கூடியதாக எடுத்துக்கலாமா என்னன்னு தெரியலையே. எப்படி எடுக்கிறது? இருக்குது பாருங்கள். ராஸ்பெரி, ரெட் ராஸ்பெரி மில்க் இருக்குது. ஆல்ரெடி நம்ம நேற்று தான் அவசரப்பட்டு ஒரு மில்க் வேறு வாங்கியிருக்கேன். அப்புறம் இது வந்து சாக்லேட் மில்க்கு, பீச் ஃப்ளேவர் யோகட் நினைக்கிறேன். இதெல்லாம்
சாப்பிட்லாம். 2 சாப்பிடுவோம், 2 ஃப்ளேவர் எடுத்து சாப்பிட்டு பார்ப்போம். யோகட் நல்லது உடம்புக்கு. ஏன்னா இங்கே ப்ரெட்டாக சாப்பிட்றாங்க. அப்புறம் வந்து உங்களுக்கு ரொம்ப டைஜஷன் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்புறம் ஆப்பிள் ஜூஸ் இருக்குது, ஆரஞ்சு ஜூஸ் இருக்குது, காஃபி. இதில் வந்து 2-3 வெரைட்டி இருக்குது போல். நம்ம காஃபியே நார்மல் காஃபியே குடிக்க மாட்டேன், இதில் என்னென்னவோ போட்டு வச்சுருக்காங்க. அதனால் இது எனக்கு கொஞ்சம் அனாவசியம். சரிங்க, உங்களுக்கு வந்து இங்கே எப்படி இருக்குது ஆம்பியன்ஸுன்றதை பாருங்கள். உள்ளே வந்து இப்படி தான் அழகாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. சோஃபா மாரி போட்டிருக்காங்க. ஃபேமிலியெல்லாம் வரணும்னா ரிலாக்ஸ் பண்ணலாம் பொறுமையாக. இந்த மாதிரி கட்டை பென்ஸ் மாதிரியும் போட்டு விட்ருக்காங்க. சாப்பிடலாம். டிவி ஓடிக்கிட்டு இருக்கு. எல்லா இடத்துலையும் புகைப்படங்களை மாட்டி விட்டுருக்காங்க. சூப்பராக இருக்குங்க. நல்லா அழகாக க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க. ஆம்பியன்ஸே சூப்பராக இருக்குது. சரி, நான் உங்களுக்கு வந்து கலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் சாப்பிட போகும்போது உங்களுக்கு எடுத்து போடுறேன். சாப்பிட்டு எப்படி இருக்குன்றதை ரிவ்யூ பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? நல்லா பார்த்துக்கோங்க. இப்படி தான் இருக்குது. ஓவராலாக மேலே தான் நம்மளுக்கு காட்டல. இப்படி தான் இருக்குது. இது ஒரு டீசெண்டான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்னு தான் சொல்லுவேன். ஏன்னா வந்து நம்ம இதுக்கு முன்னாடிலாம் போன இடங்கள்லாம் பிரேக்ஃபாஸ்ட்னால் எப்படின்னா ஒரு ப்ரெட்டோ அப்புறம் ஏதாவது இந்தமாரி ஃப்ரூட் சாலட் மாரி எதாவது இருக்கும், அவ்வளோதான் முடிச்சிருவாங்க. ஆனால் இது வந்து பஃபெட் மாரியே ரெடி பண்ணியிருக்காங்க. நல்ல இதுதான், ஆஃபர் தான். நம்ம வந்து சாப்பிட்லாம் தாராளமாக. ஏன்னா பே பண்ணியிருக்க அமௌண்ட்டும் கொஞ்சம் பெருசு தான் என்னை பொறுத்த வரைக்கும். நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்கன்னு தெரில, எனக்கு இது கொஞ்சம் பெரிய அமௌண்ட்டு தாங்க. சரி, பட் இருந்தாலும் நல்லா இருக்குது எக்ஸ்பீரியன்ஸு. தாராளமாக நான் இதை சாப்பிட்டுட்டு உங்களுக்கு நான் ரிவ்யூ பண்ணி காட்டுறேன் எல்லாத்தையும் க்ளீனாக. சரி, பிளேட் எடுத்துகிட்டு ஆரம்பிப்போம். ஒன்று ஆரம்பிக்கலாங்களா? போயிடுவோம். வேறு இது ஒன்று எடுத்துருக்கேன். உள்ளே ஓடிக்கிட்டு அப்படியே அது ஒரு ரவுண்ட் அப்படி உள்ளே போய் அப்படி உள்ளே வந்துடும். அதை எடுத்து கலெக்ட் பண்ணி சாப்பிட்டு வந்துடலாம். ஆப்பிள் சிறப்பு எடுத்தாச்சுங்க. வந்து சூடு வந்து மிதமான சூடு இருக்குது. சூப்பராக ரோஸ்ட் பண்ணி கொடுத்துச்சு. அப்புறம் இந்த அதர்ஸ் மாரி இருந்தது ஒன்று எடுத்துருக்கேன். இது வந்து ஆப்போசிட் சைடில் வச்சு ஆப்போசிட் வந்து கொடுக்குற மாதிரி இருக்குது. இது ஒன்று எடுத்துருக்கு. அப்புறம் ஆப்பிள் சிறப்பு ஸ்க்ராம்பிள் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே நமக்கு வந்து நிறைய சாஸ்லாம் இருக்குது. சரி, லைட்டாக சாஸ் பண்ணி ஆட் பண்ணிப்போம். இல்லைனா ரொம்ப வர்த்தியாட்டம் இருக்கும். சரி, என்னது ஆட் பண்ணுறது? இருங்க, ஆட் பண்ணிவிட்டு காட்டுறேன். இதுதான் 3 இருந்தது. சரி, அதனால் இதுதான் பெஸ்ட்டாக இருக்கும்னு நான் நினச்சேன். ஏன்னா அதனால தான் 3 வச்சுருக்காங்க. நிறைய பேர் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் நம்ம அது வந்து கொஞ்சமாக ஊற்றிட்டாச்சு. சரி, எல்லாமே இப்போ கலெக்ட் பண்ணிட்டோங்க. எல்லாம் நம்ம டேபிளில் ரெடியாக இருக்குது. போய் சாப்பிட்லாம். வந்துட்டு அப்புறம் இந்த யோகட்லாம் எடுத்துப்போம். சரிங்களா? இதை தூக்கி இதில் வச்சுருவோமா? இது விழுந்துருமோன்னு பயமாக இருக்குது. ஓகே, அன்லிமிட்டட் தான், பட் இருந்தாலும் வேஸ்ட் பண்ணக்கூடாது. சாப்பிடுவோம். விழுந்தாலும் உள்ளே ப்ரெட்லேயே விழுந்துக்கேன். சரி, இங்கே வந்து வியூ நல்லா இருக்குது. அதனால் சரி நான் இங்கே உட்காந்துக்கலாம், சோஃபாவில் உட்காந்தோம், நல்லாயிருக்கும். அதேமாதிரி அங்கே லேம்ப்லாம் இருக்குது. இந்த லைட்டிங்லாம் சூப்பராக இருக்குது. எடுத்துகிட்டு வந்துட்டேன். எல்லாத்துலேயும் சாம்பிள் பார்க்குறேன்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயும் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். சாப்பிடுவோமா? வாங்க. ஆப்பிள் ஜூஸ் இருக்குது. நல்லா ஆப்பிள் ஜூஸ் கொஞ்சமாக ட்ரை பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு புஷ்ன்னு அழுத்தினா வந்துடுது. இங்கே பாருங்கள், கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் கொடுத்து அழுத்த வேண்டியதாக இருக்குது. ஓகே, ஆப்பிள் ஜூஸு. பா, பயங்கர சுகரியாக இருக்குது. ஆரஞ்சு ஜூஸையும் ஆப்பிள் ஜூஸையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி அடிப்போம். எனக்கு தெரிஞ்ச ஆரஞ்சு ஜூஸ் லைட்டாக கொஞ்சம் பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இதோட அது மேட்ச் ஆகிரும்னு நினைக்கிறேன். ஆரஞ்சு ஜூஸ் வந்து ஒரிஜினல் மாரி இருக்குது. அவ்வளோ சூப்பராக இருக்குது. லைட்டாக கசக்குது. ஆரஞ்சு ஜூஸ் ஆல்ரெடி கூட எடுத்து குடிக்கலாம். சரி, உட்காந்து சாப்பிட்றேன். சாப்பிட்டு எல்லாத்தையும் ஒன்று நான் காட்டுறேன், வாங்க. சரிங்க, அந்த இடத்துல லைட்டிங் சரியில்லை. அதனால் நம்ம வந்து மிடில் நல்லா இங்கே பிரகாசமாக இருந்தது. அதில் வந்து உங்களால் பார்க்க முடியும் க்ளீனாக. சரி, இப்படி உட்காந்தாச்சு. இப்போ நம்ம இதில் என்னென்னலாம் இருக்குன்றத முதல்ல காட்டிடுறேன். இங்கே பாருங்கள், ஆப்பிள் ஆரஞ்சு மட்டும் கீழே எடுத்து வச்சிட்றேன், எல்லாம் உருண்டு ஓடிடும். சரி, இங்கே பாருங்க,
சாக்லேட் மஃபின் மாதிரி ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் இது க்ரீம் பன் மாதிரியே இருக்குது, பட் ஆனால் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்குது, கையில் ஒட்டுது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய சுகர் ஃப்ரீ கிரேப் ஜாம், ஓகே நல்லது. கான்கார்ட் கிரேப் ஜெல்லி இது. அதுக்கப்புறம் பியோர் ஹனி இருக்குது. அதுக்கப்புறம் பட்டரு, இதெல்லாம் நம்ம இந்த ப்ரெட்டில் ஆட் பண்ணி சாப்பிட்றதுக்கு. அதுக்கப்புறம் க்ரீம் சீஸ் ஸ்ப்ரெட்டு பாருங்கள், க்ரீம் சீஸ் ஸ்ப்ரெட்னு ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் ஜிஃப் க்ரீமி பீனட் பட்டர், ஓகே பீனட் பட்டர் நம்ம ஊட்டே சாப்பிட்ருப்பீங்க, எல்லாம் அதே தான், எல்லாம் நம்ம ஊரில் கிடைக்கிறதா, ஒன்றும் புதுசுலாம் இல்லை. பட் ஆனால் இங்கே எப்படி இருக்குது டெக்ஸ்டரோ இல்லை ஃப்ளேவரோ எப்படி இருக்குதுன்றத நான் பார்த்து சொல்ல போகிறேன் சரிங்களா. அதுக்கப்புறம் இது நான் அங்கேயே குடித்தேன், மேப்பிள் சிரப்பு, ஆஹா வாசனை கும்னு இருக்குது. அதுக்கப்புறம் இந்தமாரி கார்ன்ஃப்ளேக்ஸு இதெல்லாம் இருக்குது. குழந்தைங்க வந்து விளையாடுவாங்க இதெல்லாம் வந்தாங்கன்னா. இப்போவே எனக்கு ஒன்று சாப்பிடணும் போல் இருக்குது. சூப்பர் கிறிஸ்பியாக இருக்குது. இது வந்து சூடு பண்ணி எடுத்துகிட்டு வந்தோம் அந்த ப்ரெட்டு. அதுக்கப்புறம் பொட்டேட்டோ ஸ்க்ராம்பிள் இருக்குது, பொட்டேட்டோ இது எல்லாமே இருக்குது பாருங்கள். அப்புறம் இது ஒரு அதிரசம் மாதிரி இருந்தது, என்னென்னு எனக்கு சத்தியமாக தெரியல, சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன். லைட்டாக ஏதோ வெஜிடபிள்ஸ்லாம் கலந்து பண்ண மாதிரி இருக்குது. மீட்டும் கலந்தாங்க, மீட் தான் நிறைய இருக்க மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்குது, 2-3 சாப்பிடலாம், வயிற்று அடைச்சிரும். நம்ம லஞ்சே கூட ஸ்கிப் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல நம்ம வந்து அன்லிமிட்டெட் பஃபெட் சாப்பிட்டோம்னா சூப்பரு. நம்மளை மீறியே அடுத்து வந்து நிறைய மக்கள் வந்து வர ஆரம்பிக்கிறாங்க. ஹாய், அதுமாரி இன்னொருத்தவங்க வந்திருக்காங்க, அவங்க லோக்கலாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், ஃபேமிலியாக வந்திருக்காங்க. சரி, நம்ம ஆனால் ஸ்பூன் எதுவுமே நம்ம கையில் எடுத்துகிட்டு வரல, கையிலேயே சாப்பிட்றலாம் நம்மளை பொறுத்த வரைக்கும். பட் ஆனால் மக்கள் இருக்கிறதுனால அவங்க ஏதாவது தப்பாக நினைப்பாங்களான்னு தெரில. என்ன பண்ணலாம், ஸ்பூன் கேட்டு பார்ப்போமா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போய்ட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது வந்து மெட்டர்லலாம் இல்லை, எல்லாம் இந்தமாரி பிளாஸ்டிக்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. இதில் சாப்பிட்றது கொஞ்சம் கடுப்பான வேலை தான். சரி, ஒன்று ஓப்பன் பண்ணுவோம் ஃபார்மாலிட்டிக்கு, அப்புறம் யாரும் பார்க்காத நேரத்தில் லபக்கில் போய் வாயில் போட்டு மின்றது. ஐயோ பாருங்க, பிளாஸ்டிக்லேயே ஸ்பூனு ஃபோர்க்கு நைஃபு தான் வேறு லெவலு. ஸ்பூனு கூட நான் ஒத்துப்பேன், ஆனால் இந்த நைஃப் வந்து அநியாயம். நைஃப் வந்து இந்த சீஸ் எல்லாம் இந்த பட்டர்லாம் இருக்குல்ல, அது எடுத்து தடவுறதுக்கு போல். சரி, க்ரீம் சீஸ் ஸ்ப்ரெட் இது நம்ம வந்து தடவி சாப்பிடுவோம். எடுத்தாச்சு. இங்கே பாருங்கள், க்ரீம் சீஸ் ஸ்ப்ரெட்டு நிறையவே இருக்குது, ஃபுல்லாக இருக்குது. இங்கே பாருங்கள், டெக்ஸ்டரை பாருங்கள், அவ்வளோ க்ரீமியாக சூப்பராக இருக்குங்க. இங்கே பாருங்க, ஐயோ வரமாட்டேங்குதா, வந்துருச்சு. இதெல்லாம் சாப்பிட்டா ஃபேட் ஏறாமல் என்ன தான் ஆகும் சொல்லுங்கள். நம்ம ஊருக்கு என்ன தான் ஆச்சுன்ற மாதிரி ஆக போகுது எனக்கும் நினைக்கிறேன். எவ்வளவு, இங்கே பாருங்க, அப்ளை பண்ணுறேன், ஷேவிங் க்ரீம் மாட்டம் இருக்குது, அப்படியே அள்ளி தெளிக்கிறேன். இங்கே பாருங்க, தடவியாச்சு. அப்பாடே, ஓசியில் தராங்க, நீ இப்படிலாம் சாப்பிடக்கூடாதுன்னு கமெண்ட்டில் சொல்லாதீங்க. நானே எப்போனா தான் இந்தமாதிரி சாப்பிட்றது, கண் வச்சிடாதீங்க, ஓகே சாப்பிடுவோம். சால்ட்டட் போல் லைட்டாக இருக்குது சால்ட்டு. ஹனி இருக்கா, ஹனி ஊற்றிக்கலாம், நல்லாயிருக்கும். பாலிரிக்கி இருக்கா. இங்கே வந்து பிரேக் பண்ணுறதுக்கு ஒரு மாதிரி கொடுத்துருக்காங்க, அது பிரேக் பண்ண உடனே வந்துருச்சு பாருங்கள். ஆகா, சூப்பரில். இதை எடுத்து தாராளமாக மலை சாரல் மாதிரி விடுவோம் பாருங்கள். ஆகா ஆகா ஆகா, கமர்ஷியலில் வர மாதிரியே இருக்கா, சூப்பராக. அவ்வளோதான், போட்டாச்சு. இப்போ ஒரு அடி அடிப்போம். தாராளமாக ஊற்றிருக்கேன், டேஸ்ட் அதில் போகுது. ஓகேவா, வச்சாச்சு. ஐயோ லீக் ஆகுது, சிந்தாமல் ஊற்றியான்னு சிந்தி போச்சு. ஓகே சரி. மஸ்ட் ட்ரை.
அந்த ஹனி வந்து எக்கச்சக்கம் ஃப்ளேவரை வந்து ஏறுமாறாக தூக்கி விட்ருக்கு. சூப்பர். ஃபிங்கர் லிக்கிங் குட்டுன்னுவாங்களே, அதுதான் இது. சூப்பராக இருக்கு. இந்த ப்ரெட்டோட டெக்ஸ்சர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. ஹனி தான், ஹனி ஒன்று தான் வேலை செய்யுது. நிறைய இருக்குங்க. இப்போ நான் இந்த 1 பீஸ் சாப்பிட்டதே வந்து எனக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது. இதுவே என் வயிற்று அரைச்சிடணும்னு நினைக்கிறேன். அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஆகா, 4 பூரா சாப்பிட சொன்னால் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம்ல. அதுக்கப்புறம் இந்த ப்ரௌனி மாரி ஒன்று இருக்குது, சாக்லேட் மஃபின். பாருங்க, கொஞ்சம் டென்ஸாக தான் இருக்குது. ஆனால் குவாலிட்டி வைஸ் இவங்களோட ஃபுட்டு வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது. சும்மா லிமிட்டடாக சாப்பிட்டாலுமே எனக்கு வந்து அதை கொடுத்துது. நம்ம வீட்டில் என்ன தான் மாங்கன்னு இவ்வளோ சாப்பிட்டாலுமே அந்த ஃபீலிங் வராது. இந்த வீட்டில் சும்மா 2 ப்ரெட் இப்படி சாப்பிட்டாலுமே, அதனால தான் இந்த ஊரோட ஃபுட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தெரியுது. ஆனால் அதை சாப்பிட்டே உயிர் வாழ்ந்துடுறாங்களே, என்னடா அது எனக்கு ஆச்சரியமாக இருக்கும் அப்போல்லாம். ஒர்த்து தான். ஃபுட்லேயும் இவங்களோட குவாலிட்டி வந்து வேறு லெவலில் இருக்குது. அவ்வளோ சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்க, இதெல்லாம் குழந்தைங்களுக்கானது. சரி, வாய் கேட்க மாட்டேங்குது, ஒன்று எடுத்து சாப்பிடுவோம். ரொம்ப க்ரன்ச்சியாக இருக்குது. சாப்பிடும் போதே உங்களுக்கு தெரியும். பக்கத்தில் இருக்கவங்களாம் திரும்பி பார்க்க போகிறாங்க, என்னோட அவ்வளோ சத்தம் உங்களுக்கு தெரியும் என் வாயில் இருந்தால். சூப்பராக இருக்குது. அதில் அந்த ட்ரை ரைஸின்லாம் போட்டிருக்காங்க, உலர் திராட்சைகள். அருமை அருமை. பொட்டேட்டோ வந்து சூடாக இருக்குது. சூடாக இருக்கும் போது நிறைய சாப்பிட்டுடலாம். அதுமாதிரி பொட்டேட்டோ சாப்பிட்டோன்னா வயிறு அடைச்சிடும். பஜ்ஜி சாப்பிட்ற மாதிரியே இருக்குது. சூப்பராக இருக்குது. நல்லா அழகாக சின்ன சின்னதாக கட் பண்ணி நல்லா பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்க்ராம்பிள் எக் இருக்குது, வித்தவுட் சாஸ் சாப்பிடுவோம். ஒரிஜினல் ஃப்ளேவர் எப்படி இருக்குது. இதெல்லாம் நார்மலான ஃப்ளேவர் தான், இதில் ஒன்றும் ஸ்பெஷல்னு சொல்ல முடியாது. இந்த சாஸோடு சேர்த்து சாப்பிடுவோம். சாஸை சேர்த்து சாப்பிடும்போது தான் ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபுட்டு சாப்பிட்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. இது எனக்கு வந்து என்னன்னே தெரியலங்க, இது பேர் கூட எனக்கு தெரியல. பார்க்கறதுக்கு அதர்சம் மாதிரியே இருந்துச்சு. சாப்பிட்டாச்சு. ஃபஸ்ட்டு பைட் எடுத்த போதே எனக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நீ தாண்டா அசைக்க எவனுமே இல்லைடான்ற மாதிரி இருக்குது. அதான் இந்த மாதிரி ஒரு ஃபுட்டு பஃபெட் சாப்பிட்டோம்னாலுமே அடுத்த ஒரு வேலையாவது நம்ம ஃபுட்டை ஸ்கிப் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். இவ்வளோ பெரிய ப்ரெட்டு ஒன்று எடுத்துகிட்டு இன்னொரு பீஸை வச்சுட்டு போயிட்டா தப்பாக நினைப்பாங்களோன்ற அந்த இதுக்காகவே 2 எடுத்துட்டேன். இது வந்து 2ம் சேர்த்தா ஒரு வடை மாதிரி இருக்கா, டோனட் மாதிரி இருக்குது. ஆனால் இது அதிகம் தான் எனக்கு தெரிஞ்சு. இது நம்மளால் சாப்பிடவே முடியாது, எடுத்துகிட்டு தான் போகணும் போல். ஆனால் கையில் ஏதோ பேக் கீக் இருந்தால் போட்டு எடுத்துகிட்டு போயிடலாம். பெரிய பேக்கெல்லாம் நம்மக்கிட்ட இல்லையே பராஜா அப்படின்றீங்களா? ஆமாம், உண்மையிலேயே எனக்கு தெரியாது இவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும்னு. பிரம்மாண்டம்னா வெரைட்டி வந்து நிறையவே இருக்குது, அதுவும் குவாலிட்டியாக இருக்குது, நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ஃப்ரூட்ஸ் வேணால் எடுத்துகிட்டு போயிடலாம் கையில், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதேமாரி நான் இன்னும் யூஎஸ்ஏயில் வந்து ஒரு ஃப்ரூட்டு கூட நான் இன்னும் ட்ரை பண்ணல. ஃப்ளைட்டில் வரும்போது இருந்தாங்க, அது வேறு, அது எங்கேருந்து வந்துச்சுலாம் நமக்கு தெரியாது. பட் ஆனால் இங்கே நேட்டிவான ஃப்ரூட்ஸ் எப்படி இருக்குன்றதை நம்ம ட்ரை பண்ணி ஆகணும். அதனால் அதுக்கெலாம் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வீடியோவே போட்டுடுறேன், ஓகேங்களா? என்ன நல்லா இருக்கும். ப்ளூபெர்ரி காட்டணும் பாருங்கள், நேற்று வேறு லெவலு. இவ்வளோ பெரிய பாக்ஸுங்க, $3 சம்திங் ஏதோ போட்டிருந்தது. ஆனால் $3 ரொம்ப சீப் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். தைவானில் இவ்வளோண்டு வச்சுருப்பாங்க அந்த ப்ளூபெர்ரின்றத.
அது வந்து இப்போ ரீசெண்டாக நான் வந்த புதுசில் வந்து அங்கே வந்து எவ்வளோ தெரியுமா, வெறும் 50 55 அந்தமாரி ரேஞ்சில் தான் இருந்தது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அதோட ப்ரைஸ் வந்து மோர் தென் 80 90 போய்கிட்டு இருக்குது. ஆனால் இந்த ஊரில் அவ்வளோ, அதுவும் நல்லா பெருசாக இருக்குது. பெருசாக இருக்குன்னா ப்ரைஸ் வந்து அதிகமாக தான் ஆகும். அதனால் சூப்பர். அதேமாதிரி ஸ்ட்ராபெரி தான் அப்பா, பெரி வகைகளும் நிறைய இருக்குது. அதனால் இந்த ஊரில் நிறைய இந்தமாரி விஷயங்களும் கிடைக்குது. நம்ம நினச்சிக்கிறோம் யூஎஸில் வந்து ஃபார்மிங்லாம் இல்லை, எல்லாம் வந்து வெளியில் இருந்தால் இம்போர்ட் பண்ணி சாப்பிட்றாங்கன்னு. அதுமாதிரிலாம் இல்லை போல். நிறைய உங்ககிட்டையும் நேட்டிவான ஃப்ரூட்ஸு இந்தமாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. சரிங்க, இந்த வீடியோ பிடிச்சதான் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ந்து சந்திக்கலாம். நம்மளை ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம யூஎஸில் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இங்கேருந்து இன்னும் பல லொக்கேஷன்கள் மாறி போக போகிறோம். இந்த மாறுற எக்ஸ்பீரியன்ஸு, அதுக்கப்புறம் நம்ம என்னென்னலாம் ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்ணுறோம், அதை நான் எப்படி சால்வ் பண்ணேன், இல்லை வேறு என்ன சொல்யூஷன் இருக்குது, எல்லாமே நான் உங்களுக்கு வந்து ஒரு கைடாக இருந்து சால்வ் பண்ணிடுறேன். ஓகேங்களா? சரிங்க, ஓகே, சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தது சந்திக்கலாம். அதுவரை உங்கள் வீட்டுக்கு வந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், பாய் பாய்.